Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆல்ரெடி நம்ம வந்து அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் அதாவது நிறைய பேரோட அக்கவுண்ட் இல்ல நிறைய ஃபண்டிங் அக்கவுண்ட் வந்து மேனேஜ் பண்றதுக்கு இந்த ட்ரேடர்ஸ் கனெக்ட் அப்படிங்கறத எப்படி வந்து நம்ம வந்து காப்பி பண்ணனும் எப்படி அதுல வந்து அக்கவுண்ட லாகின் பண்ணனும் இதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ கொடுத்திருக்கோம். இப்போ இந்த வீடியோல நமக்கு அக்கவுண்ட் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணனும் ட்ரேடர்ஸ் கனெக்ட்ல கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி எப்படி வந்து அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோல வந்து நம்ம வந்து கிரிப்டோ மூலமா எப்படி வந்து இந்த ட்ரேடர்ஸ் கனெக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண போறது அப்படிங்கறத நம்ம வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இது நீங்க உங்களோட கார்டை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா ஒவ்வொரு மந்த்தும் உங்களோட கார்டுல இருந்து அந்த டேட்டுக்கு வந்து கரெக்ட்டா பேமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். சோ இங்க வந்து உங்களோட அக்கவுண்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாம அது வந்து எப்பவுமே கனெக்டட்ல இருக்கும். இல்ல அப்படினா நீங்க உங்களோட கார்டை கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட வாலெட் அதாவது ட்ரேடர்ஸ் கனெக்ட்னு சொல்லி ஒரு வாலெட் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து உங்களோட செட்டிங்ஸ் பேஜ்ல உங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல ஃபண்டை வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினாலும் உங்களுக்கு அந்த ஃபண்ட் வந்து அதுல இருக்கிற வரைக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரினிவல் பண்ணிக்கிடும். நீங்க அந்த பிளானை கேன்சல் பண்ணாத வரைக்கும் உங்களோட வாலெட்ல அமௌண்ட் இருக்குது, நீங்க பிளானை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எடுக்காது. இதே மாதிரி தான் சேம் மெத்தட் நம்ம கிரிப்டோல இப்போ இங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ற மெத்தடை நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நீங்க வாலெட்ல வந்து அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாலெட்ல இருந்து அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிட்டு அந்த பிளான் வந்து கேன்சல் ஆகாம கண்டினியூ ஆகும். சோ உங்க அக்கவுண்ட் வந்து டிஸ்கனெக்டே ஆகாது. நீங்க எடுக்கிற ட்ரேட் எல்லாமே ப்ராப்பரா வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வீடியோக்குள்ளார போய் நம்ம எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஒரு ட்ரேடர்ஸ் கனெக்ட் அக்கௌண்ட்டை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணாம வச்சிருக்கும் போது அந்த அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்றீங்க அப்படின்னாலே டைரக்டா இந்த பேஜுக்கு தான் வரும். ஓகேங்களா, இது வந்து பிரைசிங் பேஜ். இந்த சைடுல உங்களுக்கு காட்டுது பாத்தீங்களா, இந்த பிரைசிங் பேஜுக்கு தான் டைரக்டா உங்களுக்கு வரும். இதே நீங்க வந்து டேஷ்போர்ட் மாறுறீங்க அப்படின்னா டேஷ்போர்ட்ல இந்த டீடைல்ஸ் எல்லாமே காட்டும். பட் இது எதுவுமே நீங்க ஆட் பண்ண முடியாது. இப்போ அக்கௌண்ட் செக்ஷன் போறேன் அப்படின்னா இங்க எனக்கு வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன்னா என்கிட்ட வந்து ஆட் பண்றதுக்கு நான் அக்கௌண்ட் வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணி வைக்கல. ஓகேங்களா, சோ நீங்க புது அக்கௌண்ட் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரைசிங் டேப்க்கு தான் போகும். இந்த பிரைசிங் டேப் போட்டீங்கன்னா இங்க வந்து ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா, ஒன்னு வந்து இண்டிவிஜுவல், இன்னொன்னு வந்து பிரீமியம். இந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது இப்போ வந்து கரண்ட்லி ஆக்டிவ்ல கிடையாது, கம்மிங் சூன், இதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல வர்றத தான் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஃபுல்லா என்னன்னு தெரியாது. பட் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் அதாவது $15 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி $15 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற யாரையாவது காப்பி பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ ரீட் பண்ணும்போது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு. ஓகேங்களா, அதாவது இவங்க வந்து காப்பி ட்ரேடிங் கான்செப்ட்ல இவங்க வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஃபியூச்சர்ல தான் கொண்டு வராங்க. இப்போதைக்கு இது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, பிரைசிங் மட்டும் ஷோ பண்றாங்க, மிச்சபடி இது இப்போதைக்கு எதுவுமே அவைலபிள் கிடையாது. சோ இத பார்க்க தேவையில்ல. நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த பிரீமியம் தான். இந்த பிரீமியம் அப்படிங்கறத தான் நம்ம வந்து காப்பி ட்ரேடிங் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இங்க பாருங்க ட்ரேட் காப்பியர் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்களா. ட்ரேட் காப்பியர் அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு மாஸ்டர் அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க, அதுக்கு கீழே நிறைய காப்பியர் அக்கவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணி நீங்களே வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க. இது வந்து அக்கவுண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில உள்ள எல்லா அக்கவுண்ட்டையும் ஹேண்டில் பண்ணணும். அவங்களோட MT5 ஓட இல்ல MT4 ஓட அந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் மட்டும் உங்ககிட்ட கொடுக்குறாங்க டெபாசிட் பண்ணி அப்படின்னா அந்த அக்கவுண்ட்டை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு தான் இது யூஸ் ஆகும். இதை பத்தி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல கொடுத்துட்டேன். ஓகேங்களா, எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி காப்பி பண்ணணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோல கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாருங்க, உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். இது வந்து பர்ச்சேஸ் வீடியோ. ஓகேங்களா, இப்போ இந்த பிரீமியம் பிளானை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் $10 தான் ஒரு அக்கௌண்ட்டுக்கு. ஓகேங்களா, நீங்க மினிமமே 2 அக்கௌண்ட் தான் வாங்க முடியும். ஏன் அப்படின்னா இது வந்து காப்பி பண்றதுக்கான மெத்தட். அதாவது நீங்க ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அந்த அக்கௌண்ட் கூட இன்னொரு அக்கௌண்ட் அதாவது ஒரு ஸ்லேவ் அக்கௌண்ட் சொல்லலாம், இல்ல காப்பியர் அக்கௌண்ட் சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். இன்னொரு அக்கௌண்ட்டை காப்பி பண்ணி இப்போ நீங்க தான் ட்ரேட் பண்ண போறீங்க. உங்களுக்கு கீழே உங்களோட பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்டையோ இல்ல உங்க ரிலேட்டிவ்ல யாரோட அக்கௌண்ட்டையோ நீங்க வந்து கனெக்ட் பண்ண போறீங்க. அப்படி இல்லையா உங்களோட ஃபண்டிங் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண போறீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணணும். அப்போ மினிமமே உங்களுக்கு 2 அக்கௌண்ட் தேவை. ஒன்னு மாஸ்டர் அக்கௌண்ட், இன்னொன்னு காப்பியர் அக்கௌண்ட். சோ 2 அக்கௌண்ட் மினிமம் தான் உங்களால இதுல பர்ச்சேஸ் பண்ணவே முடியும். ஒரு அக்கௌண்ட்டுக்கு $10. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், லிமிட்டே கிடையாது. நீங்க எவ்வளவு வேணாலும் அன்லிமிட்டட்
அன்லிமிட்டடா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நோ லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ உங்களுக்கு எவ்வளவு அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணணுமோ அவ்வளவு அக்கௌண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு டைரக்டா இந்த இடத்துல உங்களுக்கு பர்ச்சேஸ் நவுன்னு கிளிக் பண்ணிட்டீங்கனாலே டைரக்டா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பேஜுக்குள்ள வந்துரும். ஓகேங்களா? இப்போ இதுல டிஃபால்ட்டாவே உங்களுக்கு 2 அக்கௌண்ட் தான் இருக்கும். இதை மைனஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? 2 தான் மினிமம். ஏன்னா அதுக்கு கீழே போனீங்கன்னா உங்களால அதை யூஸே பண்ண முடியாது. சோ அதனால மினிமமே 2 அக்கௌண்ட் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ எவ்வளவு அக்கௌண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இது பிளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்டும் கூடும். அதோட பிரைசிங் இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்போ நம்ம வந்து 2 அக்கௌண்டே நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்கு 2 தான் பர்ச்சேஸ் பண்ண போறோம். சோ அதுக்கப்புறம் பே மந்த்லி பே இயர்லின்னு சொல்லி உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டுதுங்களா? சோ இங்க மந்த்லி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கார்டு மூலமா பேமெண்ட் பண்ணிருக்கீங்க ரெக்கரிங் பேமெண்ட், அதாவது ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு பேமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நீங்க வந்து இதுல வந்து நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இயர்லி பேமெண்ட்டும் நீங்க பண்ணிக்கலாம். ஒரே இதுல நீங்க வந்து இயர்லி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு $40 கம்மியாகும். ஏன்னா இயர்லி உங்களுக்கு வந்து 12 மாசம் அப்படிங்கும்போது உங்களுக்கு $240 வரணும். ஆனா அந்த லாஸ்ட் 2 மாசத்தோட அமௌண்ட் மட்டும் அவங்க லெஸ் பண்ணிடுவாங்க. சோ 10 மாசத்துக்கான சார்ஜஸ் தான் அவங்க வாங்குவாங்க. சோ இயர்லி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அங்க வந்து சேவ் ஆகும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க லாங் டர்மா இதுல பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இயர்லி பிளான் போட்டுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நம்ம மந்த்லியே பே பண்ணீங்கன்னு நினைச்சீங்கன்னா பே மந்த்லி கொடுத்து உங்களோட கார்டு டீடைல்ஸ் கொடுத்து போட்டீங்கன்னா கார்டுல இருந்து ஒவ்வொரு மந்த்தும் அதுவே எடுத்துக்கிடும். இல்ல நீங்க கிரிப்டோல பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் நீங்க வந்து கிரிப்டோல வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். சோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பேமெண்ட் வந்து நம்ம வந்து கிரிப்டோ மூலமா தான் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? கார்டு மூலமா பண்ணல, கிரிப்டோ மூலமா பண்ண போறோம். பட் கார்டுலயும் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ $20 இங்க வந்திருக்கு, 2 வச்சிருக்கோம். சோ நம்ம வந்து மந்த்லி தான் பண்ண போறோம். சோ அதனால நான் வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ இங்க வந்து உங்களுக்கு வந்து கார்டும் காட்டுது அண்ட் கிரிப்டோவும் காட்டுது. ஓகேங்களா? நம்மளோட போன வீடியோ, அதாவது நம்மளோட இந்த ட்ரேடர்ஸ் கனெக்ட் வீடியோல வந்து நம்ம வந்து கிரிப்டோ இல்லன்னு சொல்லியிருந்தோம். சோ ஆக்சுவலி நான் பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் ஒரு 1 இயரா யூஸ் பண்றேன். அந்த டைம்ல ஆக்சுவலி கிரிப்டோ கிடையாது. இப்போ ரீசெண்டா கொண்டு வந்திருப்பாங்க போல. இது நான் பார்க்கல. ஓகேங்களா? நான் செக் பண்ணி பார்க்கும்போது என்னோட அக்கௌண்ட்ல வந்து ஆல்ரெடி நான் கார்டு ஆட் பண்ணிட்டதுனால கிரிப்டோ காட்டல. சோ அதனால தான் அந்த வீடியோல அப்படி பேசியிருந்தோம். இப்போ நமக்கு கிரிப்டோவும் அவைலபிள் இருக்கு. நீங்க புதுசா பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா கிரிப்டோ இங்க அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா? இல்ல நீங்க கார்டு மூலமா தான் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட கார்டு டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இங்க கார்டு டிஃபால்ட்டா செலக்ட்ல தான் இருக்கும். நீங்க கார்டு தான் கொடுத்திருக்கும். சோ இதுல கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், செக்யூரிட்டி கோட் அப்படிங்கிறது பின்னாடி வந்து சிவிசி நம்பர் சொல்லிருக்கும். சிவிவின்னு சொல்லுவாங்க, இல்ல சிவிசிம்பாங்க. அந்த நம்பர், அதுக்கப்புறம் நீங்க இந்தியால இருந்து பண்றதுனால இந்தியான்னு கொடுத்துக்கலாம். இல்ல வேற எங்கேயா இருந்து பண்றீங்க, வேற ஏதாவது ப்ரூஃப் வச்சு பண்ண போறீங்க அப்படின்னா இது ப்ரூஃப் எதுவும் தேவையில்ல. பட் வேற ஏதாவது கண்ட்ரில இருந்து பண்றீங்கன்னா நீங்க அதை கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டு வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் எனபிள்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆயிரும். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்துரும். உங்களோட கார்டு வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் இல்ல அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகாது. சோ அதனால அதை ஃபர்ஸ்ட் எனபிள் பண்ணிக்கோங்க. அதை எனபிள் பண்ணியிருந்தாலும் சில பேங்க்ஸ்ல வந்து டிரான்சாக்ஷன் வந்து டிக்ளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த நாள் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கார்டுல பண்ணும்போது இந்த இன்டர்நேஷனல் பேமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால நீங்க 2 டைம் 3 டைம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு கார்டுல ஆயிருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் கார்டுல பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு பிரைசிங் ரொம்ப கம்மியா இருக்கும். கிரிப்டோல போறீங்கன்னா கிரிப்டோட காஸ்ட் வந்து உங்களுக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம். சோ அதனால உங்களுக்கு வந்து கிரிப்டோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிரைஸ் வந்து வந்த மாதிரி இருக்கும். சோ அதனால நீங்க எதுல போகணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த அக்கௌண்ட் வந்து கிரிப்டோ மூலமா பண்ண போறோம். கிரிப்டோவை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே எதுவுமே காட்டாது. இப்போ இங்க நான் சப்ஸ்கிரைப் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலி கிரிப்டோக்குமே சப்ஸ்கிரைப் தான் வருது. மந்த்லி பேமெண்ட் எடுப்பாங்களான்னு தெரியல. இன்கேஸ் எடுப்பாங்க அப்படின்னா நான் வந்து இதை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து இதுல வந்து எந்த பேமெண்ட் மெத்தட்ல வேணாலும் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணலாம். இவ்வளவு கிரிப்டோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. ஓகேங்களா? பே வித் கிரிப்டோ அப்படின்னு சொல்லி இருக்குதுங்களா? இதுல உங்களுக்கு இந்த கீழே காட்டுற எந்த கரன்சில வேணாலும் நீங்க பண்ணலாம். ஷிபுல பண்ணலாம், டாச் காயின்ல பண்ணலாம், பாலிகான்ல பண்ணலாம், இல்ல அப்படின்னா நம்ம பினான்ஸ் காயின் பிஎன்பில பண்ணலாம், ட்ரான்ல பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. யூஎஸ்டிடி இல்ல, டைரக்ட் யூஎஸ்டிடி இல்ல. ஓகேங்களா? அதுக்கு பதிலா தான் யூஎஸ்டிசி வச்சிருக்காங்க. இதுவும் ஸ்டேபிள் காயின் தான். சோ இதுல நீங்க பண்ணாலும் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். சோ இதுல பண்ணோம்னா நம்ம எத்தீரியம்ல பண்ற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். சோ அதனால இதுல பண்ணாம இப்போ நான் ட்ரான்ல பண்ண போறேன். ஓகேங்களா? நான் இப்போ ட்ரானை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்க நான் கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ்ல உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். அதாவது உங்களோட இமெயில் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் நீங்க எந்த ரீஜியன்ல இருக்கீங்க அப்படிங்கிறது இது எல்லாமே காட்டும். இது எல்லாமே ப்ராப்பரா நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்டர் பண்ணியாச்சு. சோ டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க நீங்க மேல எதுவுமே கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் பிசினஸ் அக்கௌண்ட்காக நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இது வந்து நீங்க கொடுத்துக்கலாம். சோ வேற எந்த டீடைல்ஸ் தேவையில்லை. உங்களோட மெயில் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்,
அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டுமே நீங்க டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்க கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அகைன் வந்து உங்களுக்கு இந்த பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்எக்ஸ்க்கு 74 புள்ளி சம்திங் வருது பாத்தீங்களா? ஸோ கரெக்டா ரவுண்டா பாத்தீங்கன்னா 75 வரும். ஓகேங்களா? டைரக்டா நீங்க வந்து எக்ஸாக்ட் இந்த அமௌண்ட் கூட நீங்க வந்து அனுப்பிக்கலாம். ஆனா உங்களுக்கு டிஆர்எக்ஸ்க்கான சார்ஜஸ் வந்து உங்களோட புரோக்கர், அதாவது நீங்க பினான்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா பினான்ஸ், அப்படி இல்ல நீங்க வேற ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்றீங்கன்னா அதுல உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. அந்த சார்ஜஸை கழிச்சிட்டு நீங்க வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா? எக்ஸாக்டா இந்த அமௌண்ட் அப்படியே போட்டு நீங்க சென்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட், அதாவது சேஃப் வால், மெட்டாமாஸ்க், இந்த மாதிரி வேற ஏதாவது வாலெட் போறீங்கன்னா அதுல உங்களுக்கு வந்து நீங்க அனுப்புற அமௌண்ட் அப்படியே சென்ட் ஆகும், கமிஷனை தனியா எடுப்பாங்க. அதே நீங்க பினான்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் போய் அனுப்புறீங்கன்னா நீங்க எவ்வளவு அனுப்புறீங்களோ அதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து உங்களோட கமிஷனை வந்து மைனஸ் பண்ணுவாங்க, அதாவது அவங்களோட கமிஷனை. ஸோ அப்படிங்கும்போது அந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து இதுல கழிஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால அவங்க கமிஷன் போக இந்த அமௌண்ட் வந்து இந்த புரோக்கருக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அதாவது ட்ரேடர்ஸ் கனெக்ட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். அதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பேமெண்ட் பண்றதுக்கு வந்து நம்மளோட பினான்ஸ் அப்ளிகேஷன் வந்துட்டோம். நம்ம வந்து பினான்ஸ் தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ பினான்ஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு இங்க கீழே வந்து அசட்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட அவைலபிள் இருக்கிறது வந்து யூஎஸ்டி மட்டும் தான் இருக்கு. இங்க மேல வந்து ஓவர் யூஸ் ஸ்பாட்னு இருக்கும். நீங்க ஸ்பாட்டுக்கு போய்க்கோங்க. டைரக்டா ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்டி தான் இப்போ என்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது போக யூஎஸ்டி சில கொஞ்சோண்டு இருக்கு. ஓகேங்களா? யூஎஸ்டி டியை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ட்ரானா மாத்த போறோம். ஓகேங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இங்க நடுவுல வந்து உங்களுக்கு சென்டர்ல வந்து ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ட்ரேட கொடுத்தீங்க அப்படின்னா மேல வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கேட்கும். இந்த கன்வெர்ட்ல இப்போ யூஎஸ்டி நம்மகிட்ட இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அது டிஃபால்ட்டா அதுதான் இருக்கும். நீங்க கீழே வந்து உங்களுக்கு ட்ரானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ட்ரான் சொல்லி நீங்க அடிச்சுட்டு இங்க வந்து நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான் வந்து வந்துரும். ஓகேங்களா? இப்போ ட்ரான் வந்துருச்சு. டிஆர்எக்ஸ் அப்படிங்கிறது ட்ரான். ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட யூஎஸ்டி இருக்குது, அதை நீங்க டிஆர்எக்ஸா மாத்தணும். அப்போ நம்ம வந்து டிஆர்எக்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் போடுவோம். 74.9 தேவை. ஓகேங்களா? நம்ம வந்து 75 நம்ம ரவுண்டா எடுத்துக்கலாம். 75 எடுத்தோம்னா எவ்வளவு சார்ஜஸ் வருதுன்னு பாருங்க. கரெக்டா 20.9 யூஎஸ்டி வந்து நமக்கு வந்து போகுது. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா நமக்கு கொஞ்சம் யூஎஸ்டி போகுது. அது வந்து நமக்கு இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ஒரு கமிஷன் போகும். சோ அந்த அமௌண்ட் சேர்ந்து நமக்கு வந்து இங்க வந்து வரும். ஓகேங்களா? சோ இப்போ நம்மளோட எக்ஸ்சேஞ்சிலயும் ஒரு சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், இங்க ரவுண்டா நான் வந்து ஒரு 100ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? என்கிட்ட இருக்கிறனால இப்ப நான் மாத்திக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படும், நான் அதை யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா? நான் 100ன்னு போட்டு இப்போ வந்து நான் வந்து ப்ரிவியூ கொடுக்குறேன். ப்ரிவியூ கொடுத்தனே இப்போ நாங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஆர்எக்ஸா எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. 100 டிஆர்எக்ஸ் இப்போ என்கிட்ட அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பேஜை கட் பண்ணிட்டு நான் வந்து அசட்டுக்கு வந்தேன் அப்படின்னா இப்போ இங்க டிஆர்எக்ஸ்ல 100 வந்துருச்சுங்களா? அப்போ $27 எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் இருக்குது. 27.81 யூஎஸ்டிக்கு தகுந்த டிஆர்எக்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இப்போ இந்த டிஆர்எக்ஸ் குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வித்ட்ராவல் கொடுக்கணும். இதை வித்ட்ராவல் கொடுத்தேன் அப்படின்னா கிரிப்டோ நெட்வொர்க் மூலமா தான் நம்ம அனுப்ப போறோம். ஏன்னா இந்த நெட்வொர்க் வந்து கிரிப்டோ நெட்வொர்க். ஓகேங்களா? நீங்க இமெயில் மூலமாவோ போன் மூலமாவோ யாருக்கும் அனுப்ப போறது கிடையாது. இது வந்து நீங்க பினான்ஸ் டு பினான்ஸ் யூஸ் பண்றதுக்கு இந்த மெத்தட வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரிப்டோ நெட்வொர்க் மூலமா தான் அனுப்ப போறோம். சோ அதனால கிரிப்டோ நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து இது ஆக்டிவ் நோ கேக்குது. அண்ட் இது நீங்க ஆக்டிவ் நோ கொடுத்துக்கலாம், இல்ல இக்னோர் கொடுத்துக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்ல. இது எனக்கு தான் கேக்குது. உங்களுக்கு மேபி கேட்டுச்சுன்னா நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்க டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஃபர்ஸ்ட் வந்து இங்க காட்டுது பாத்தீங்களா, பே டு திஸ் அட்ரஸ். இந்த அட்ரஸை வந்து அப்படியே நீங்க காப்பி பண்ணி உங்களோட அப்ளிகேஷன்ல நீங்க வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க மொபைல்ல தனியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மொபைல்ல நீங்க தனியா தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க. இதே இது நீங்க வந்து உங்க மொபைல்லே ரெண்டையும் பண்றீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இங்க வந்து இந்த QR மாதிரி சைடுல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாத்தீங்களா, இந்த பாக்ஸ் மாதிரி, இதை கிளிக் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து வந்து நெட்வொர்க் வந்து இது வந்து டிஆர்எக்ஸ் தான். டிஃபால்ட்டா நமக்கு வந்து ட்ரான் வந்துருச்சு. TRC20 ட்ரான் அப்படி சொல்லி வந்துருச்சு. இங்க போட்டுக்கோங்க டிஆர்எக்ஸ் சொல்லிட்டு. சோ எப்படி வேணாலும் இருக்கும், ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி மாறும். சோ நமக்கு டிஃபால்ட்டா அதுதான் இருக்குது. சோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அமௌண்ட் கேக்குது. இப்போ அமௌண்ட்டுக்கு முன்னாடி இங்க என்ன கேக்குதுன்னு பாருங்க, நெட்வொர்க் ஃபீ வந்து வெறும் 1 டிஆர்எக்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ 1 டிஆர்எக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த அமௌண்ட்டை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிட்டு இங்க நான் அந்த அமௌண்ட் அப்படியே நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து 74க்கு பதிலா நான் 75 போட்டுறேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு இப்போ அவங்க போட்டுருக்கிற அந்த அமௌண்ட் வந்து எக்ஸாக்ட்டா அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இங்க வந்து நான் வந்து வித்ட்ராவல் கொடுக்குறேன். சோ வித்ட்ராவல் கொடுத்தோனே கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அகைன் எனக்கு வந்து அண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் கேட்கும். இதை நான் வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான் நம்மளுக்கு. சோ இங்க வந்து கூகுள் வெரிஃபிகேஷன் ஸ்கேன் கேக்குது. சோ இதையும் நான் வந்து கொடுத்துறேன். இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸிங் ஆயிரும். ஓகேங்களா? சோ இது ப்ராசஸிங் ஆகி நம்மளுக்கு ஒரு 1 or 2 minutes தான். ஓகேங்களா? அதுக்குள்ள உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு இது ப்ராசஸிங்ல தான் இருக்குது. இது வந்து உங்களோட ட்ரேடர்ஸ் கனெக்ட் அப்ளிகேஷன் போறதுக்கு அந்த ஒரு 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். சோ அது சென்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா?
ஓகேங்களா. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் இப்போ தான் ஆயிருக்கு, அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிருக்குது. ஸோ அதனால அவங்க வந்து செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. இன்னுமே அது வந்து ப்ராசஸ் இன்னும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டா சென்ட் ஆயிருக்காது. ஸோ அது வந்து சென்டிங் ப்ராசஸ்ல இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்த உடனே அந்த வெரிஃபிகேஷனுக்காக நமக்கு வந்து பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து இப்போ வெரிஃபை ஆகிட்டு இருக்குது பேமெண்ட் கெட்வேல ஓகேங்களா. ட்ரேடர்ஸ் கனெக்டோட பேமெண்ட் கெட்வேல இப்போ உங்களுக்கு வெரிஃபை ஆகிட்டு இருக்குது. இந்த லோடிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே வந்து காமிச்சிடும் ஓகேங்களா. இந்த வெரிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பினான்ஸ்ல இருந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட்னு வந்துடும். அங்க கம்ப்ளீட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க வெரிஃபை பண்றாங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெய்டு அண்ட் கன்ஃபார்ம் வந்துருச்சு. இந்த மாதிரி வர்ற வரைக்கும் இந்த பேஜை வந்து எதுவுமே பண்ணாதுங்க, அப்படி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் வந்து கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மேனுவலா சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை சால்வ் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த பேஜ் வர்ற வரைக்கும் நீங்க எந்த ஒரு இதையுமே நீங்க கட் பண்ணாங்க, பேமெண்ட் சக்சஸ் ஆனாலும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரிட்டர்ன் டு மெர்ச்சன்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ரிட்டர்ன் டு மெர்ச்சன்ட் பேஜ் நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா டேரக்டா உங்களுக்கு வந்து அகைன் வந்து ட்ரேடர்ஸ் கனெக்ட் அப்ளிகேஷனுக்கே வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரீமியம் அப்படின்னு போட்டு ஆக்டிவ் சொல்லி போட்டு நமக்கு வந்துருச்சு. ரினிவல் ஜூலை 17 அப்படின்னு வந்திருக்குங்களா. ஸோ அடுத்த ரினிவல் வந்து ஜூலை 17. ஸோ ரினிவல் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து கிரிப்டோ அப்படிங்கிறதுனால ஆட்டோ பேமெண்ட்லாம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எடுக்காது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்ல டிஃபால்ட்டா வர்றது இங்க வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆட்டோ ரினிவல் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து பினான்ஸ்ல வந்து அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் கேட்காது. ஸோ அதனால இந்த ஆட்டோ ரினிவல் ஃபங்க்ஷன்லாம் இங்க ஒர்க் ஆகாது. கார்டுல பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ரினிவல் வந்து உங்களுக்கு என்ன டேட்டோ அந்த டேட்ல பேமெண்ட் வந்து எடுத்துருவாங்க. இங்க வந்து இன்ஃபர்மேஷனுக்காக இதை போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நான் வந்து ஜூலை 17ஆம் தேதி நான் பேமெண்ட் வந்து பண்ணணும். பண்ணாதான் எனக்கு அதுக்கு அடுத்து கண்டினியூ ஆகும். இல்லைன்னா அந்த ரெண்டு அக்கௌண்ட்டுமே டிசேபிள் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அந்த அக்கௌண்ட் ரெண்டுமே கட் ஆயிரும். நீங்க வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து காப்பி ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு அக்கௌண்ட் வந்து இதுல பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இன்னும் எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா அகைன் இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பென் ஐகான் மாதிரி இருக்குது பாத்தீங்களா. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாடிஃபை சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி இருக்கும் ஓகேங்களா. இங்க கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ரினிவலை வந்து கட் பண்ணலாம் ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கார்டுல பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க கார்டுல பண்ணீங்கன்னா கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தான் கேன்சல் ஆகும். இந்த பிளான் வந்து முடியலாம் செய்யாது. இப்போ நான் கேன்சல் பண்றேன் பாருங்க. ஸோ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இப்போ 2 எக்ஸ்பென்ஸ் ஏதோ ஒன்று வச்சுட்டு நான் வந்து அகைன் ப்ரொசீட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க என்ன ஆகும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரெகுலரா பேமெண்ட் எடுப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் கேன்சல் ஆகும். இது வந்து கிரிப்டோக்கு ஆக்சுவலி கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஆப்ஷன் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சல் ஜூலை 17. இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். நீங்கள் கேன்சல் ஜூலை 17 அந்த டைமில் உங்களுக்கு பிளான் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிரிப்டோ வச்சோ இல்லைனா நீங்கள் கார்டு வச்சோ நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே மாடிஃபை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு டேப் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டேபுக்கு கொண்டு போயிடும். ஸோ அந்த டேப்ல போய் நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் அமைக்கி நீங்கள் வந்து எத்தனை அக்கௌண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து ஆட் கிரிப்டோ கிரெடிட்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கிரிப்டோவா நீங்க வந்து ஆட் பண்ணி இங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அவைலபிள் கிரெடிட்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இவங்களோட ட்ரேடர்ஸ் கனெக்டோட வாலெட். இந்த வாலெட்ல நீங்க அமௌண்ட் கிரிப்டோ மூலமா பே பண்ணி ஆட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டைரக்டா உங்களுக்கு வந்து அதுல இருந்தே பேமெண்ட் எடுத்துக்கிடுவாங்க. சோ கிரிப்டோ மூலமா உங்களுக்கு வந்து ஆட்டோ ரினிவல் ஆகாது பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி டைம்ல இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க வந்து கார்டு மூலமா தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கிரிப்டோ மூலமா இங்க பேமெண்ட் பண்ணி இதுல ஆட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மந்த்லி $20 வந்து உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு எடுத்துக்கிடுவாங்க. சோ கிரிப்டோ மூலமா ஹேண்டில் பண்ண இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்ல கார்ட்லயே ஓகே அப்படின்னா கார்டை கனெக்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாசம் ஆன உடனே அந்த டேட் கரெக்டா அந்த 17ஆம் தேதி வந்த உடனே பேமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. சோ இவ்வளவு தான் உங்களுக்கு அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ற மெத்தட் ஓகேங்களா. சோ இப்போ அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து அக்கவுண்ட் பேஜ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்றதுக்கு இங்க பட்டன் வந்துரும் ஓகேங்களா. தெரியுதுங்களா, ஆட் அக்கவுண்ட் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்துரும். சோ நீங்க வந்து ஒவ்வொரு அக்கவுண்டா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 அக்கவுண்ட் நம்ம வாங்கிருக்கோம். சோ 2 அக்கவுண்ட் நீங்க வந்து ஆட் பண்ணனும்னா தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். இந்த அக்கவுண்ட் எப்படி ஆட் பண்ணனும், இதை எப்படி காப்பி பண்ண வைக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துட்டேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ உங்களுக்கு அக்கவுண்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோல கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன் கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சோ வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்லயே நீங்க வந்து தாராளமா கேட்கலாம் ஓகேங்களா. ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கோர்சஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.